அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் சார். இப்போ லாஸ்டா நாங்க என்ன படிச்சோம்? சார், நான் கிளாஸ் வரல சார். அமுதா என்ன படிச்சோம்? இந்த கேள்வி செஞ்ச என்ன கடைசி கேள்வி சொல்லுங்க. இக்கட்டுரையின் மூலமாக ஆசிரியர் எதிர்பார்க்கும் விடயமிவை. ம். ஆசிரியர் எதிர்பார்க்கும் விடயம் எது? ரைட். அப்ப அந்த இது ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படி தானே? ஓகேயா? ஓ சார். ரைட். இப்ப நாங்க இதுல இருக்கிற கிராமர் பகுதி படிச்சோமா? ஆ, நாங்க சங்க பாடலும் முடிச்சிட்டு இதை முடிச்சிட்டோம். அப்ப நாங்க கிராமர் படிக்கணும் இல்ல? இதுல ஒரு கிராமர் படிக்கல தானே நாங்க இன்னும் இஃபத் கிரேட் 11 படிச்சோமா? படிச்சு சார். எத்தனை யூனிட் ஓ படிச்சோம்? சார். கிராமர் எத்தனை யூனிட் படிச்சோம் நாங்க? கடைசி பிரதேச வழக்கு. ஆ பிரதேச வழக்கு படிச்சோம் இல்லையா? இந்த கிழக்கு பிரதேசம் எல்லாம் எழுதினோம் அப்படித்தானே? ஓ சார். அப்ப ஈழ நாட்டு புலவர் படிக்கணும் இல்லையா? ஓ சார். ரைட். வாசிங்க மகள். ஈழ நாட்டு புலவர்களை பற்றி கேட்டால் அரச கேசரியிலிருந்து தொடங்குவது தான் வழக்கம். நான் அந்த வழக்கத்தை கைக்கொள்ள விரும்பவில்லை. அரச கேசரி யாழ்ப்பாணத்து நல்லூரிலிருந்து அரசு செய்த பரராச சேக்கர மகாராசாவின் மருகர். வடமொழியில் கலிதாச மகாகவி இயற்றிய இரகுவம்சத்தை தமிழில் பெயர்த்து பாடியிருக்கிறார். பாடல்கள் வெகு கடினமானவை. பண்டிதர்களையே மலை மலைக்கச் செய்பவை. அரசகேசரி ஒரு மகாவித்வான். கோப்பாயிலிருந்தவர் சபாபதி நாவலர். அவரிய அவர அவரியற்றிய திராவிடப் பிரகாசிகை வசன நூலேயாயினும் இரகுவம்சம் போல மிக கடினமானது. சபாபதி நாவலரும் அரசகேசரி போலவே ஒரு மகாவித்வான். இந்த பெரிய மகா இந்த பெரிய மகாவித்வான்களை புலவர் வரிசையில் எடுத்துச் சொல்ல நான் விரும்பவில்லை. கவித்துவ சாமர்த்தியம் வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். வித்துவான்களை பற்றி சொல்லுதற்கு வேறொரு வித்துவ வரிசையை சொல்லலாம். நீர்வேலியில் வாழ்ந்தவர் சங்கர பண்டிதர். அவருக்கு முன்னமே திருநெல்வேலியில் உள்ளவர் ஞானப்பிரகாச முனிவர். இவர்கள் தமிழேயன்றி சமஸ்கிருதத்திலும் மகாமேதைகள், தருக்க கோடரிகள். இவர்களையும் இவர்கள் வழியை பின்பற்றியவர்களையும் சொல்லுதற்கு பண்டிதர் என்று மற்றொரு வரிசையை எடுத்துக்கொள்ளலாம். வித்துவ சிராமணி பொன்னம்பல பிள்ளை நாவலரின் மருகர். இலக்கிய ரசனையில் ஈடும் எடுப்பும் இல்லாதவர். அவர் இலக்கிய ரசத்தை சொட்டிச் சென்றிருந்தார் என்று சொல்லுதல் தகாது. தாரை தாரையாக பொழிந்து கொண்டிருந்தார் என்று சொல்ல வேண்டும். உரைநயம் சொல்லுகின்ற உரையாசிரியர்கள் வகுப்பிலேதான் அவரையும் அவர் வழிவந்தவர்களையும் வைத்துச் சொல்லலாம். சமீபத்தில் வாழ்ந்து போன மகாலிங்க சிரம் கற்பனா சக்திக்கு ஊற்றான ஓர் இனிந்த உபநியாசகர். அவரை பற்றி சொல்லுவதற்கு அவருக்கு என்று ஒரு தனித்த இடம் வேண்டும். சுவாமி விபுலானந்தர் கவித்துவம் வாய்ந்த இனிய புலவரேயாயினும் அவருடைய விசேட ம். அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு இதாக்குங்க. ம். சார் கொஞ்சம் பண்ணிக்கோங்க சார். ஒசத்தணும் இந்த சுவாமி
ஆ, ரெண்டாவது பந்தி சார், கடைசி line. புக் இல்லையா பார்த்துட்டேன். இல்ல சார், நான் தமிழ் இல்ல தொகுப்பை தான் எடுத்தேன். ம், ம். சரி, சொல்லுங்க. சுவாமி விபுலானந்தர் கவித்துவ வாய்ந்த இனிய புலவரே ஆயினும் அவருடைய விசேட ஆற்றல்கள் பற்றி அவருக்கு வேறு இடம் கொடுக்க வேண்டும். தொல்லிப்பளை வித்துவான் சிவானந்தையரின் கூறிய விவேகம் புலோலி கதிரை வேற்பிள்ளையின் மகாத்திரை தனித்தனி பெருமைக்கு உரியவை. இன்னும் எத்தனையோ மதிநுட்பம் வாய்ந்தவர்கள், தமிழ் பணி செய்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆறுமுக நாவலரின் தனிப்பெருமை பிரசித்தமானது. ஓகே சார். இப்ப இந்த இந்த கட்டுரையில என்னன்னா நாங்க என்னத்துக்கு வாசிக்கிறோம்னா, இது ஒரு கட்டுரை அமைப்பு உண்டு, அதாவது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை உண்டு என்றதுக்காக வேண்டி இதுல தேவையான சொற்கள் இருந்தா மட்டும்தான் நாங்க பார்த்துக்கொள்வோம். சரியா? ஓகேயா? ஓகே சார். ரைட். வாசிங்க. இங்கே பெயர் குறித்து சொன்னவர்களும் குறிப்பிடாமல் உணர வைத்தவர்களும் ஆகிய எல்லோரும் ஈழமண்டலத்தின் அறிவு கண்கள், தவப்புதல்வர்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் தமிழ் மாணாக்கர் தெரிந்திருத்தல் வேண்டும். புலவர்கள் என்றால் அறிஞர்கள் என்று கருத்து சொல்லலாம். அக்கருத்தில் இவர்கள் எல்லாம் புலவர்களே. ஆனால் புலவர் என்ற சொல்லை அக்கருத்தில் உபயோகிக்கவில்லை என்று முன்னமே குறிப்பிட்டிருக்கிறேன். பாட்டு பாடுகிறவர்களை புலவர் என்று வழங்குவதை வழக்கிலே காணலாம். திரைப்பட பாடல்கள் போன்ற நன்மை தீமை விசாரியாத வசீகரமான பாடல்கள் பண்ணுகிறவர்களையும் சாதாரணமான உலக புலவர்கள் என்கின்றது. அக்கருத்திலும் அச்சொல்லை உபயோகிக்க விரும்பவில்லை. நல்லறிஞர்களாய் நன்மைக்கு பாதகம் இல்லாத இனிய கவிகள் புனைபவர்களையே புலவர்கள் என்று இங்கே எடுத்துக்காட்ட முயலுகின்றேன். தமிழ் அறிஞர்களின் பெயர்களை நாம் மறந்து விடுதல் கூடாது. இப்பெயர்களை மனத்தில் இருந்து இருத்திக் கொண்டாற் பிறகு வளர வளர பெரிய பயன் உண்டாகும். இவ்வளவில் நிறுத்தி இனி புலவர்களிடம் செல்வோம். ஈழமண்டலத்திலே நல்ல பேரறிஞராய் கவித்துவ சாமர்த்தியத்தில் தலை சிறந்தவர் சின்னத்தம்பி புலவர். இவர் காலத்தினாலும் முற்பட்டவர். இவருக்கு அடுத்தபடியில் வைத்து எண்ணுதற்குரிய புலவர் முத்துக்குமார கவிராசகேசர். இவர் தமிழை பாதுகாத்த சி.வை. தாமோதர பிள்ளையின் உபாத்தியாயர். தமிழ் வளர்த்த சுன்னாகம் ஆ. குமாரசுவாமி புலவரின் பாட்டனார். முத்துக்குமார கவிராசகேசருக்கு அடுத்தபடியில் சொல்லக்கூடியவர் இருப்பாலை சேனாதிராய முதலியார். இவர் ஆறுமுக நாவலரின் உபாத்தியாயர். அடுத்து உடுப்பிட்டி சிவசம்பு புலவர் வரத்தக்கவர். இந்த வரிசை இன்னும் வளரலாம். கத்திரி தோட்டத்து வெரளியும் ஆடிப்பிறப்பு கொழுக்கட்டையும் இன்றைக்கும் குழந்தைகள் வாயிலே தவழுகின்றன, இனிக்கின்றன. அதிவரு மாணிக்க கங்கையையும் வண்ணானின் மொழி கேட்டு வனம் விடுத்த சீதையை இந்நாளும் தேடுகின்ற குரங்குகளையும் வடதேசத்து முதிர்ந்த அறிஞர்களும் புகழ்கின்றார்கள். இவைகளை பாடிய நாவலியூர் திரு சோமசுந்தர புலவர் சில நாள்களுக்கு நவாலியூர் சோமசுந்தர புலவர் திரு சோமசுந்தர புலவர் சில நாள்களுக்கு முன்பு நமது மத்திற் பாடிக் கொண்டிருந்தவர். புலவர் பரம்பரையை இவ்வளவில் நிறுத்தி இன்னும் இந்த பரம்பரை முளை கொள்ள வேண்டுமென்று ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு முதலில் வைத்து பேசிய சின்னத்தம்பி புலவரிடம் போவோம்.
சின்னத்தம்பி புலவரின் தந்தையார் ஒரு வித்துவான், பெயர் வில்லவராய முதலியார். பரராச கேசரின் சேகரனின் வம்சத்தில் உள்ளவர். ஒல்லாந்தர் காலத்தில் இருந்தவர். ஒல்லாந்த அரசாங்கத்தில் உத்தியோகமும் வகித்தவர். இக்காரணங்களாலே வில்லவராய முதலியார் செல்வாக்குடன் வாழ்ந்து வந்தார். முதலியாரின் செல்வாக்கு தக்கவாறு புதல்வராகிய சின்னத்தம்பியார் இளமையில் நடந்து கொள்ளவில்லை. படிப்பிலேயே கருத்து செலுத்தாமல் முழு கருத்தையும் விளையாட்டிலேயே செலவு செய்தார். இது முதலியாருக்கு பெரிய மன வருத்தம். உத்தியோக முயற்சியினால் புதல்வர் மேற்கருத்து வைக்க முடியவில்லை. புதல்வனார் முதலியோர் கண்ணிற்படாமல் விளையாட்டிற் காலம் கழித்து வந்தார். தாயாரின் இணக்கமும் இவருக்கு உண்டு. வயது 7 ஆயிற்று. ஒரு நாள் வடதேசத்து வித்துவன் ஒருவர் வில்லவராய முதலியார் வீட்டை விசாரித்துக் கொண்டு வந்தார். தெருவிலே சிறுவர்கள் விளையாடிக் கொண்டு நின்றார்கள். இலக்கண தமிழிலே முதலியார் வீடு யாதோ என்று வடதேசத்து வித்துவான் சிறுவர்களை வினவினார். ஒரு சிறுவன் தலை நிமிர்த்து விளையாட்டாக, பொன்பூச் சொரியும் பொலிந்த செழுந்தாதி இறைக்கும் நன்பூ தலத்திற்கு நன்னிலராம் மின்பிரபை வீசு புகழ் நல்லூரான் வில்லவராயன் கனக வாசலிடை கொன்றை மரம் என்று ஒரு பாட்டால் விடை சொன்னார். பொன்பூ சொரியும் பொலிந்த செழும் தாது இறைக்கும் நன்பூதலத்தோருக்கு நன்னிழலாம் மின் பிறப்பை வீசு புகழ் நல்லூரான் வெள்ளவராயன் கனக வாசலில் கொன்றை மரம். அதாவது வில்லவராயனுடைய வீடு எங்க இருக்கு என்று சொல்லி, தனது அப்பாட வீடு எங்க இருக்குன்னு அவர் பாட்டிலே சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க சார். இது சந்தி பிரிச்சு எழுதுமா? தேவையில்லம்மா, இதுல கேள்வி வராது. ஓகே சார் என்று ஒரு பாட்டால் விடை சொன்னான். வில்லவராய முதலியாருடைய வீட்டு வாசலிலே ஒரு கொன்றை மரம். அவ்வாசலை தங்கமயமாக்கிக் கொண்டு நல்ல நிழலை செய்து நிற்கின்றது என்று பாட்டின் கருத்து. வந்த வித்துவான் திகைத்து போனார். பாடலை பாடச் செய்து கொண்டு முதலியாரிடம் போய் இந்த வியப்பை சொன்னார். முதலியாரின் மனைவியார் அப்பாடல் பாடியது தம் மகனாய் தானிருத்தல் வேண்டுமென்று கூறி ஈன்ற பொழுது பெரிது உவந்தார். முதலியாரோ, போ, உன் மகனாவது வெண்பா பாடுகிறதாவது யாரோ பாடி வைத்த பழம்பாடலை வேறு யாரோ சிறுவன் படித்து காட்டியிருப்பான் என்று மழுப்பிவிட்டார். மகனுடைய படிப்பிற் கருத்து வைப்பதில்லை என்று மனைவியார் மீது முதலியாருக்கு சிறு கோபம் உண்டு. என்றாலும் குலவித்தை கல்லாமலும் வரலாமே என்று ஒரு கருத்தும் உள்ளுக்குள்ளே முதலியாருக்கு இருந்து வெளிக்காட்டவில்லை. சில வருடங்கள் கழிந்தன. ஒரு நாள் முதலியார் கல்வலை என்று தலத்தில் எழுந்தருளிய விநாயக பெருமான் மீது ஒரு யமக அந்தாதி பாடவெண்ணி முதலில் காப்புச் செய்யுள் பாடத் தொடங்கினார். காப்புச் செய்யுளில் முதல் 2 அடி எழுதிவிட்டார். அப்பாடல் ஓடவில்லை. பாட்டை பூர்த்தி செய்யாமலே ஏட்டையும் எழுத்தாணியையும் இறப்பிற் செருகிவிட்டு முதலியார் வெளியிலே உலாவ போய்விட்டார். சமயம் பார்த்து போசனம் செய்ய வருகின்ற சின்னத்தம்பியார் தாயாரிடம் வந்து போசனம் செய்துவிட்டு சற்றே புகையிலை வாய்க்குள் இட்டுக்கொள்ளும் பொருட்டு தந்தையார் புகையிலை சொருகிற இறப்பையை பரிசோதனை செய்து கொண்டு வந்தார். புகையிலைக்கு முன் ஏடும் எழுத்தாணியும் எதிர்பட்டன. ஏட்டை எடுத்து பார்த்தார். பாட்டொன்று பூர்த்தியாகாமல் 2 அடி மாத்திரம் எழுதப்பட்டிருந்தது. உடனே மற்ற 2 அடியையும் பாடி பூர்த்தி செய்து பழையபடி விட்டு சின்னத்தம்பியார் போய்விட்டார். சம்பவம் யாருக்கு தெரியாது. உலாவ போன முதலியார் மற்ற 2 அடிகளையும் ஆயத்தம் செய்து கொண்டு நினைத்து கொண்டு சற்று வேகமாக வந்தார். ஏட்டை எடுத்தார். பாட்டு பூர்த்தியாக இருந்தது.
தாம் நினைத்து கொண்டு வந்த அடிகளிலும் பூர்த்தியாயிருந்த அடிகள் மிக நன்றாயிருந்தன. பெருமகிழ்ச்சி. ஆயினும் அதனை நிச்சயம் செய்யும் பொருட்டு சின்னத்தம்பி இந்த பக்கம் வந்தானா என்று தாழ்ந்த அன்பு குரலில் மனைவியாரை கேட்டார். மனைவியார் புகையிலை எடுத்ததற்கு மகனை தண்டிப்பார் போலும் என்றெண்ணி கண்டதார் கேட்டதார் என்று மறுத்துவிட்டார். முதலியாருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நடந்ததை சொல்லி ஏட்டையும் காட்டி அவன் இந்த பக்கம் வந்திருத்தல் வேண்டும், ஒளியாமற் சொல் என்று வேண்டினார். காரியத்தை அறிந்ததும் ஓமாம் என்று மனைவியார் கூத்தாடினார். முதலியார் கண்ணீர் விட்டு அழுதுவிட்டார். அது ஆனந்த அழுகை. இருவரும் தெருவுக்கு புறப்பட்டார்கள். சின்னத்தம்பியார் வழக்கம் போல் ஓடி மறையவில்லை. புலவர் சிகாமணியே, வாடா கண்ணா என்று இருவரும் கட்டித் தழுவி முத்தமிட்டார்கள். முதலியார் ஏட்டையும் எழுத்தாணியையும் சின்னத்தம்பி புலவர் கையில் ஒப்பித்து, நீயே நூலை பூர்த்தி செய் என்று வேண்டிக் கொண்டார். சின்னத்தம்பி புலவர் தந்தையார் வேண்டுதலை சிரமேற்கொண்டு இன்னும் ஒரு காப்புச் செய்யுள் பாடி இரு காப்புகளுடன் கல்வளை யமக அந்தாதி எனும் அந்த பிரபந்தத்தை பாடி முடித்தார். அதன் பிறகு பாடிய பிரபந்தம் மறைசெய்யந்தாதி ஈழமண்டல பாடல்களுக்குள்ளே வடதேச வித்துவான்களெல்லாம் மனமொத்து மதிக்கும் பிரபந்தம் அது. அதனை 15 வயதிற் பாடினார் என்று சொல்லுகிறார்கள். கரவை வேலன் கோவை என்ற பிரபந்தமும் இவர் பாடியதென்று சொல்லப்படுகின்றது. பண்டிதமணி சி. கணபதி பிள்ளை, இலக்கியவழி. ஓகேயா? இப்ப சின்னத்தம்பி பிள்ளை, அதாவது ஈழத்து இலக்கிய வரலாற்றுல இருந்த புலவர்கள் தொடர்பாக பேசிட்டு அதுல சின்னத்தம்பி பிள்ளை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன, இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். தரம் 10 கடிதம் எழுதல் பற்றி விளக்கமாக தரப்பட்டுள்ளது. மேலும் சில பயிற்சிகள் இங்கு தரப்படுகின்றன. கடிதம் அதன் அமைப்பின் அடிப்படையில் 2 வகைப்படும். முதலாவது என்ன? அமைப்பு அடிப்படையில் கடிதத்தின் வகைகள் 2: உறவுமுறை கடிதம், செயல்முறை கடிதம். என்ன, அடுத்து பாத்தீங்கன்னா உறவுமுறை கடிதம் ஒன்றில் இருக்க வேண்டிய உறுப்புகள். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா செயல்முறை கடிதம் ஒன்றிலே இருக்க வேண்டிய உறுப்புகள். இது 3ம் தெரிஞ்சிருக்கணும். நான் இப்ப கேள்வியில் போடுறேன், அதுக்கான விடையை எழுதி கொள்ளுங்க. ஓகேயா? சரியா? ஓகே சார். ரைட். கடிதம். கடிதத்தின் வகைகள் எவை? உறவுமுறை கடிதத்தின் உறுப்புகள் எவை? தொழில்முறை கடிதத்தின் உறுப்புகள் எவை? தொழில்முறை கடிதத்தில் உள்ளதும் உறவுமுறை கடிதத்தில் இல்லாததுமான உறுப்புகள் எவை? வினாக்கள் அனுப்பி இருக்கிறேன், செய்யுங்க. ஓகே சார்.
ஓகே பிள்ளைகள், நான் இப்ப உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கிறேன் வாட்ஸ்அப்ல பாருங்க. லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல வினா, அதாவது கடிதம் தொடர்பான வினா, அதுக்கு எப்படி மார்க் புள்ளிகள் வழங்குறன்றது அந்த புள்ளி அமைப்பு திட்டத்தையும் அனுப்பியிருக்கிறேன். நீங்க இப்ப அந்த வினாவுக்குரிய அந்த கடிதத்தை எழுத போறீங்க. எழுதி எனக்கு சென்ட் பண்ணிட்டு வாசிக்க போறீங்க. ஓகேயா இஃபத், அம்தா, சஹலா? ஓகேயா? ஓகே சார். ம்.
ரைட், நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு செய்வினை செயற்பாட்டு வினை படிப்போம். சரியா? மரியம் கேக்குதா? ஓகேயா? ஓகே சார். ரைட். இப்ப செய்வினை செயற்பாட்டு வினை இது ஓயில் வரைக்கும் வரக்கூடிய ஒன்று. இப்ப ஒரு செய்வினைய செயற்பாட்டு வினையாக மாத்துறண்டா என்ன செய்யணும்டா கவனிச்சு கொள்ளுங்க. யானை பாகனை கொன்றது. இங்க எழுவாய் எது? யானை தானே. சரியா? பயனிலை வந்து கொன்றது. செயற்படு பொருள் என்ன? பாகன். அது ஓகேயா? கிளியர் அப்துல் ரஹ்மான், அப்துல் ரசாக்? யானை பாகனை கொன்றது என்றதுல யானை எழுவாய், கொன்றது பயனிலை, பாகனை செயற்படு பொருள். இது இது ஒரு செய்வினை வாக்கியம். இந்த செய்வினை வாக்கியத்தை செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாத்துறண்டா இந்த செயற்படு பொருளை நாங்க எழுவாயாக மாத்தணும். பாகன் யானையால் கொல்லப்பட்டான். விளைஞ்சுதா? இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இன்னொருக்கா சொல்றேன்னு பாருங்க. ஒரு செய்வினை வாக்கியத்துல இருக்கின்ற செயற்படு பொருளை செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாத்துறதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா அந்த செய்வினையில் இருக்கின்ற செயற்படு பொருளை எழுவாயாக மாத்தணும். மரியம் விளைஞ்சா? அப்துல் ரசாக் விளைஞ்சதா அந்த விஷயம்? மரியம் ஓகேயா? ரைட். நான் இப்போ ஒரு உதாரணம் கேட்கிறேன், நீங்க உங்களுக்கு சொல்லுங்களேன். கமலன் பந்து அடித்தான். இதை செயற்பாட்டு வினையா எப்படி மாத்தலாம்? பந்து கமலனால் அடிக்கப்பட்டது. வெரி குட். ரைட். குமார் மரத்தை வெட்டினான். மரம் குமாரால் வெட்டப்பட்டது. வெட்டப்பட்டது. மரியம் கடிதம் எழுதினாள். கடிதம் மரியமால் எழுதப்பட்டது. ஓகே, இப்ப கிளியரா உங்களுக்கு இவ்வளவுதான் நாங்க இன்னைக்கு படிக்க போற விஷயம். ரைட், பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு விடயத்தை விளங்கப்படுத்துறேன். இப்ப இவங்க தந்திருக்கிறத வாசி. மேலுள்ள வாக்கியங்களில் சென்றது, கொல்லப்பட்டான் ஆகியன வினைகளாகும். இங்கு சென்றது என்பது யானை ஆகிய எழுவாயால் செய்யப்பட்ட வினையாகும். இவ்வாக்கியத்தில் எழுவாயே வினையின் கருத்தாவாகவும் உள்ளது. பாகன் யானையால் கொல்லப்பட்டான் என்றார் வாக்கியத்தில் செயற்படு பொருளே எழுவாயாக வந்துள்ளது. இந்த விஷயத்த நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் ஈஸியா. இவங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகேயா? நான் இப்ப ஹைலைட் பண்றதை மட்டும் நீங்க எழுதி கொள்ளுங்களேன். சரியா? விளைஞ்சுதான். அப்துல் ரசாக் இதை எழுதி கொள்ளுங்க, விளங்காட்டி கேளுங்க நமக்கு.
எழுதுறீங்களா? அப்துல் ரசாக், மரியம். மரியம் எழுதியாச்சா? Right. இப்ப பாருங்க, செய்வினை வாக்கியத்தில் வினையின் அடிச்சொல் அடிப்படை வடிவத்தில் இருக்கும். கொன்றது, படித்தான், இதெல்லாம் செய்வினை வாக்கியங்கள், செய்வினை சொற்கள். ஆனா செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் அடிச்சொல் செய்ய எனும் வாய்ப்பாட்டு எச்ச வடிவத்தில் இருக்கும். இப்ப கொன்றது, கொல்லப்பட்டது. படித்தான், படிக்கப்பட்டது. சரிங்களா? பார்த்தான், பார்க்கப்பட்டது. ரெண்டுக்குமான வித்தியாசம் விளைஞ்சுதா? ஆப்பிளே. ஓகேயா? அப்துல் ரசாக், மரியம், விளைஞ்சா வித்தியாசம்? ஓ சார். ரைட். ஓ சார். எழுதி கொள்ளுங்க.
அப்துல் ரசாக் எழுதியாச்சா? ஓகே, ரைட். இப்ப பாருங்க, பின்வரும் செய்வினை வாக்கியங்களே செயற்பாட்டு வினை வாக்கியங்களாக மாத்தட்டான். உமறு புலவர் சீரா புராணத்தை எழுதினார். அதை எப்படி மாத்தலாம்? எப்படி மாத்தலாம்? சீரா புராணம் உமறு புலவரால் பாடப்பட்டது. பாடப்பட்டது. பசு புல் மேய்ந்தது. இது எப்படி மாத்தலாம்? புல் பசுவால் மேயப்பட்டது. ஓகே. அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனியை வழங்கினார். ஔவைக்கு நெல்லிக்கனி அதியமானால் வழங்கப்பட்டது. அல்லது நெல்லிக்கனி அதியமானால் ஔவைக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லுவோம் மேலும். ரைட்டா? சத்யஜித் ரே பதே பாஞ்சாலி திரைப்படத்தை இயற்றினார். எப்படி எழுதலாம்? சொல்லுங்களேன். பதே பாஞ்சாலி திரைப்படம் சத்யஜித் ரேயால் எழுதப்பட்டது, இயற்றப்பட்டது. அப்ப இந்த 5 கேள்வியும் விட எழுதுறீங்களா? ஓகேயா? ஏழுமா? ஓகே சார். ம்
மரியம் வாசிக்கிறீங்களா? மரியம், நீங்க எழுதினது வாசிங்களே. உமறு புலவர் சீரா புராணத்தை பாடினார். சீரா புராணம் உமறு புலவரால் பாடப்பட்டது. பசு புல் மேய்ந்தது, புல் பசுவால் மேயப்பட்டது. அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனியை வழங்கினான். நெல்லிக்கனி அதியமானால் ஔவைக்கு வழங்கப்பட்டது. ரவிவர்மா தைலவண்ண ஓவியங்களை வரைந்தார். ஓவியங்கள் ரவிவர்மா தைலவண்ணவால் இல்ல, வரையப்பட்டன. தைலவண்ண ஓவியங்கள். தைலவண்ணன்றது கலருக்கு சொல்றது, சரியா? தைலவன் பேஸ்டல், அது தைலவண்ண ஓவியங்கள் ரவிவர்மாவால் வரையப்பட்டன. ஓகேயா? ஓகே சார். ம், சத்யஜித் ரே பதேர் பாஞ்சாலி ம், திரைப்படத்தை இயக்கினார். ம். பதேர் பாஞ்சாலி திரைப்படம் சத்யஜித் ரேவால் இயக்கப்பட்டது. ஓகே ஓகே, அப்துல் ரசாக் வாசிங்க. உமறு புலவர் ஷீரா புராணத்தை பாடினார். ஷீரா புராணம் உமறு புலவரால் பாடப்பட்டது. ம். பசு புல் மேய்ந்தது, புல் பசுவால் மேயப்பட்டது. அப்துல் ரசாக், பசு. அதியமான் அப்துல் ரசாக், பசுன்னு சொல்லக்கூடாது, பசு சொல்லுங்க. பசு ஆ, அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனியை வழங்கினான். நெல்லிக்கனி அதியமானால் ஔவைக்கு வழங்கப்பட்டது. ம், ரவிவர்மா தெய்லவண்ண ஓவியங்களை வரைந்தார். ம், தெய்லவண்ண ஓவியங்கள் ரவிவர்மாவால் வரையப்பட்டன. ம், பதேர் பாஞ்சாலி திரைப்படம் சத்ய சத்யஜித்ரே சத்யஜித்ரேவால் இயக்கப்பட்டது. ம். ஓகே ஓகே, ரைட். உஸ்மான் எழுதுனீங்களா? உஸ்மான் எழுதி அனுப்பி வைங்க எனக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் ஏர்லியா விடுறேன். அடுத்த கிளாஸ்ல மத்த அழைப்பிதழ் பார்ப்போம் நாங்க. ஓகேயா? அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சார்.